பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளுகிற கிருபை நிறைந்த வார்த்தைகள் சங்கீதம் 91:14 இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த வசனத்துல முதல் பகுதியை மாத்திரம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். இந்த முதல் பகுதி உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிற காரியம் என்ன? நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் விரும்புகிறோம். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் விரும்புகிறோம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை விடுதலைகளும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் நிபந்தனை என்ன? நீங்களும் நானும் வாஞ்சியோடு அவரை தேட வேண்டுமா? இதை தாவீது ராஜா அருமையாக சொல்கிறார். அந்த வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 42:1-2 நான் வாசிக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தாவீது ராஜா சொல்கிறார், என்னுடைய ஆத்துமாவும் தேவனை நோக்கி கதறுகிறது, வாஞ்சியோடு தேடுகிறது என்று சொல்லி அருமையாக பதிவு செய்கிறத பார்க்க முடிகிறது. விஞ்ஞான ஆய்வுகள் அருமையாக சொல்கிறது, ஒரு மானுக்கு தாகம் உண்டாகுமேனா நீர்நிலைகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வாஞ்சியோடு தாகத்தோடு அது ஓடிக்கொண்டே இருக்குமா. அதை கண்டுபிடித்து நீரை பருகின பின்பதாகத்தான் அது அமைதலாய் இருக்கும் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். விடுதலைகளையும் அற்புதங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்கு விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் வாஞ்சியோடு அவரை தேட வேண்டுமா? விருப்பத்தோடு அவரை தேட வேண்டுமா? தாகத்தோடு ஆண்டவரை தேட வேண்டுமா? அப்படி வாஞ்சியோடு நம்ம தேடும் பொழுது உங்களுக்கு எனக்கும் விடுதலைகளை கர்த்தர் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்பதை இந்த காலை பொழுதுல நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில வாஞ்சியோடு தேடினபடினால கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதையும் ராஜா அருமையாக சொல்லுகிறார். அதையும் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நம்ம 2 சாமுவேல் 22 1-2 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் மாணவர் என்று சொல்லி அருமையாக சொல்கிறார். அப்போ தாவீது ராஜா வாஞ்சியோடு, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல வாஞ்சியோடு கர்த்தரை தேடினபடினால கர்த்தர் எப்படி அவனை விடுவிக்கிறாரா? ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. எல்லா சத்துருக்களின் கையுக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா போராட்டத்திலும் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் இயேசு வல்லமை புரிந்தினவராக இருக்கிறார். ஆனா வாஞ்சியோடு நம்ம தேடுகிறோமா? தாவீது ராஜா வாஞ்சியோடு தேடினபடினால எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுலின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அந்த பாட்டு என்ன? கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன். வாஞ்சியோடு இருப்போமையானா உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் விடுதலை உண்டு, அற்புதங்கள் உண்டு. கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுது உங்களுடைய சமூகத்துல வரும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், அற்புதங்களை செய்வேன் என்று எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். காலை பொழுதுல எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, வாஞ்சியோடு உம்மை நாடி தேட, தனியாய் குடும்பமாய் சபையாய் உம்முடைய சமூகத்துல நாங்கள் விழுந்து கிடக்க ஓடி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. அதன் மூலமாய் விடுதலைகளை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் யாவருக்கும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.